அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியிலேயே ராகுமணி இருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஆனால் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும். அதற்குரிய மருத்துவம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனிபான் இருப்பது அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு. உங்கள் உடலுக்கோ அல்லது உங்கள் உடலுக்கு அலர்ஜி ஏற்படும் அல்லது டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பை உள்ள இடத்திலையும் உங்களுக்கு எதை சாப்பிட்டால் ஆகாது என்று தெரிந்து அதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துல குருபான் வருது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் 6ஆம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில் விருத்திக்காக கடன் வாங்குவீர்கள், விரைவில் கடன் அடைந்துவிடும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய தேவைகளுக்காக, சுய தேவைகளுக்காக கடன் வாங்குவீர்கள். அவையும் நிச்சயமாக எதிர்காலத்தில் அடைந்துவிடும். என்றால் உச்சம் பெற்ற குரு என்பது 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற குரு என்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு உங்களால் நன்மைகள் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் விரைவில் திருமணம் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம். 6ஆம் இடத்துல குருபான் உச்சம் பெற்றிருப்பதால் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் எல்லாமே சிறிது தாமதமாக நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசநாதனே சனியாக அமைவதனால் தாமதம் ஆனாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறது. இந்த வருடம் தொழில் முனைவோருக்கு தொழில்துறையிலே லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தொழில்துறை கிடைக்கும் லாபத்தை வைத்து நீங்கள் கடனை அடைத்து விடலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டால் நிச்சயமாக கிடைக்கும். வெளியிடங்களுக்கு மாற்றலாகி போர்கள், அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் அதிசாரமாக சிம்மத்தில குரு செல்லும் போது திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் கடைசியிலே, அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலே குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். விரைவில் கடன் அடைந்துவிடும். புதிய வாகனங்கள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதற்குரிய மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்து ஏமாந்து விடுவார்கள். ஆகவே பண விஷயத்தில் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே செல்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் வயதானவர்கள் 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் வெளியிடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சுகாதாரம் இல்லாத இடங்களை சாப்பிட்டால் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் அதிக மதிப்பெண்கள் வராது. ஆகவே அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் குருபான் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே கடன் சுமை சிறிது இருக்கும். அதை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து விட்டு வரலாம். மேலும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெறுவதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று திட்டை, அதாவது தஞ்சாவூருக்கு அருகின்ற திட்டைக்கு சென்று அங்கே குருவானை வழிபாடு செய்து விட்டு வரலாம். இந்த வழிபாடுகள் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் ஒரு முறை கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வாரமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம், குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக கும்பராசியில் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.